எல்லாருக்கும் வணக்கங்க. வணக்கங்க. எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு யூடியூப் வருமானம் வந்து விட்டதுங்க. நான் சொல்லான்னு தான் வீடியோ எடுக்கிறோம். ஆமாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 16/5/2025 முதல் யூடியூப் வருமானம் எங்களுக்கு வந்துக்குது. அதுவும் நல்ல நாளான வெள்ளிக்கிழமை எங்களுக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட் இன்னைக்கு கிடச்சிருக்குங்க. ஆனால் இந்த பேமெண்ட் கிடைக்கிறதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே எங்களுக்கு செலெக்ஷன் ஆகிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களுடைய மெயில் ஐடி அந்த இதுவெல்லாம் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு தெரியாததுனால ஒரு 15 நாள் பேக்கில், அதாவது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதுவும் கிடச்சிருக்கு. அதனால் நாங்கள் ரொம்ப பெரும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் அடைகிறோங்க. எங்களுக்கு கரெக்டாக 2024 மார்ச் மாதம் மானிட்டேஷன் ஆகுதுங்க. எங்களோட சேனலு கரெக்டாக 1 இயர் பொறுத்தாங்க எங்களுக்கு கரெக்டாக $100 ரீச் பண்ண முடியுது. மொத்தம் $102 நாங்கள் ரீச் பண்ணியிருந்தோங்க. எங்களுக்கு யூடியூப் தரப்புலேருந்து உங்களுக்கு காசு சென்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு மெசேஜ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் காசு எங்களுக்கு அக்கௌண்ட்டில் வரவே இல்லை. நாங்களும் 4-3 டைம் அக்கௌண்ட்டுக்கு போய் பார்த்தாரு, அதான் பேங்க்குக்கு போய் பார்த்தாரு. அங்கே போனால் பேங்க் லீவு, மேனேஜர் லீவு, ஒரு ஃபஸ்ட் டைம் மட்டும் எழுதி கொடுத்துட்டு வந்தார். மெயில் அக்கௌண்ட்லாம் கேட்டாங்க. ஒரு பேங்க்லேருந்து ஒரு மேலே ஃபோன் பண்ணி உங்களுக்கு டாலர் வந்துக்குது, அது உங்கள் அக்கௌண்ட் நம்பரில் போய் கொடுத்துட்டு வாங்க, மெயில் ஐடிலாம் கொடுத்துட்டு வாங்க, உங்களோட ஆதார் கார்டெலாம், அப்போ தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் கொடுத்துட்டு வந்தார். ஆனால் எங்களுக்கு காசே வரல. இவர் கொடுத்து 15 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுலாங்க. 15 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. எங்களுக்கு காசே வரல. நாங்கள் என்னன்னு தெரியல, வரலையே ரொம்ப அப்போ ஃபோன் பார்த்துட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நேற்றும் ஃபோன் பண்ணார், மேனேஜர் பேசுகிறேன்னு சொல்லிட்டு. ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பிரான்ச் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்களா இல்லையா ப்ரூஃபு, நீங்கள் கொடுக்கல எங்களுக்கு வரல அப்படின்னாங்க. இல்லை சார் நாங்கள் கொடுத்து எப்படியும் 15 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சார். இல்லைங்க நாங்கள் இது பண்ணுறதுக்கிட்ட நீங்கள் ஒரு பக்கம் போயிட்டு கேட்டு வாங்க அப்படின்னாங்க. ஆளை நீங்கள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு ரெடி பண்ணின்னு சரி போயிட்டு கேட்டு தான் பார்க்கலாம் அப்படின்னு பண்ணோன்னே அவர் என்ன பண்ணார், அந்த மேனேஜர் வேறு எதுவோ மெயில் ஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்குறாங்க. அந்த இது ப்ரூஃப் இது பண்ணிட்டுருக்காங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு இல்லை சார் அவங்க கேட்டாங்க சார் அப்படின்னா, இல்லைப்பா நான் பண்ணிட்டேன் அப்படின்ட்டாங்க, 30 பண்ணிட்டேன், ஆனால் அவங்க பார்க்க காணோம் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இருங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்கல்ல, அந்த சாருக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தேன் நான் மேனேஜரில். இந்த மாதிரி சார் அப்படின்னு. சரி மேனேஜரில் பேசுங்கன்னா அவன் பேசுகிறேன்பான்னார். உடனே அவங்களுக்கு பார்த்தோன்னே அவங்க நான் அனுப்பிச்சிட்டேன் சார், இதுக்கும் இன்னொரு மெயில் ஐடிக்குது, அந்த இதுக்கு அனுப்பிச்சிட்றேன் சார் அப்படின்னு. இதுக்கு அனுப்பா, அதில் வேறு ஆஃபீஸுக்கு போகுது, இதுக்கு போனுங்க அப்படின்னாங்க. பண்ணி கொஞ்ச நேரம் தான், ஒரு மணி நேரம் இருக்கும். வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தா பேமெண்ட் எங்களுக்கு மெசேஜ் வந்துச்சுங்க, எங்களோட அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு, அதான் வந்துச்சு சொல்லிட்டு பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷங்க. எல்லாரும் சந்தோஷம் எங்களுக்கு. ஆமாம், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 29,855 சப்ஸ்கிரைப் இருக்கீங்க. மேலும் சப்ஸ்கிரைப் நிறைய வரணும். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் யாரெல்லாம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்களோ எல்லாம் சோர்ந்து போகாதீங்க. நான் கூட ஒரு டைம் சோர்ந்து தாங்க உக்காந்துருவேன். ஆனால் நாங்கள் ஆர்வமாக வீடியோ மட்டும் போடுவோம். காசு எப்போனா வரட்டும் சொல்லிட்டு காசு ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சு ஃபஸ்ட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரர் தொடர்ந்து வீடியோ போட்டுனே தான் இருப்பேங்க. சமையல் வீடியோ, டீச்சிங் வீடியோ, காமெடி வீடியோ எல்லாமே போடுவோம். இங்கே ஒரு சிலர் எங்கள் சொந்தக்காரங்களும் கேட்பாங்க, நம்ம இல்லாமல் உங்களாம் வேலை வெட்டி இல்லையான்னு கூட நினைப்பாங்க, கொள்ளுவாங்க. இருந்தாலும் நாங்கள் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த காசு சின்ன அமௌண்ட்டு தான். நாங்கள் வின் பண்ணிக்கிறது 8,000க்கு மேலே. ஒரு டாலர் என்னது 85 ரூபா, $102 தாங்க. 8,000க்கு மேலே தாங்க. நாங்கள் 4 வருஷம் 3 வருஷம் போராடி இந்த காசு தாங்க எங்களால் வாங்க முடிஞ்சு. இந்த காசு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது பெரிய கோடி ரூபாய்க்கு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா ஒரு யூடியூப்பில் ₹1 வரது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. 1000 வியூவர்ஸ் பார்த்தா தான் ஷார்ட்ஸ் கூட ₹1, ₹2, 50 காசுன்னு வருங்க. அப்படி சேர்த்த காசு தாங்க இந்த 8,000 ரூபாய்க்கு மேலே நாங்கள் சேர்த்தோம். வீடியோ கூட 1000 வீடியோ பார்த்தா ஸ்கிப் பண்ணி பார்ப்பாங்களா, அதுக்கெல்லாம் காசு கொஞ்சம் கம்மியாக தான் வருங்க. ஒரு 1000 வீடியோவுக்கு 1000 பேர் பார்த்தா கூட ₹5, ₹2, ₹3, எதனா ஒரு லட்சக்கணக்கில் வீடியோ போனால் தாங்க 1000, 2000 வரும். அதேமாரி எனக்கு லாங் ஒரே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ தாங்க, கோலம் வீடியோ போட பாருங்க, அச்சு கோலம், அது மட்டும் தாங்க நல்லா 20 லட்சம் பேர் பார்த்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. அதுதான் காசு நிறைய வந்ததுங்க. 1000 ரூபாய்க்கு மேலே வந்ததுங்க. அதுக்கப்புறம் அந்த அச்சில் பொருளெலாம் விற்கிறதுக்கு இப்போ ஃப்ளிப்கார்ட்லேயே உங்களுக்கு
இது ஆகிடும், எலிஜிபிள் ஆகிட்டோங்க. அதில் வந்து பொருள்லாம் விற்கிறதுக்கு கோலம் வச்சு அது யாரா வாங்கினாலும் அது ஒரு 5 10 அப்படி கமிஷன் வருங்க. அப்படிலாம் சேர்த்து தாங்க நாங்கள் ஒரு 8000 ரூபாய்க்கு மேலே சேர்த்தோம். ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்தங்க. ஆனால் எங்களுக்கு வந்து மார்ச் மாதம் போட்ட அமௌண்ட்டுங்க இது. ஏப்ரல் வந்து மறுபடியும் நீங்கள் சேர்க்கணும், ஏப்ரல் மாதம் காசு சொன்னாங்க. எங்களால் சேர்க்க முடியாதுங்க, இந்த மாதம் எங்களுக்கு சம்பளம் வராது. மறுபடியும் 1 இயர் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், 3 மாதம் ஆகலாம், 5 மாதம் ஆகலாம். இப்போ தான் எங்களுக்கு ஒரு $4 $3 சேர்த்து வச்சுருக்கோங்க. இந்த மாதம் அவ்வளோதான் சேர்ந்துக்குது. இதுக்கப்புறம் தான் வீடியோ வந்து இன்னும் நல்ல ரீச் ஆகலாம் தான், நிறைய டாலர் வந்தால் தான் எங்களுக்கு காசு வருங்க. மாதம் சம்பளம் இப்போதைக்கு எல்லாம் எடுக்க முடியாது. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு பிறகு வேணால் மாதம் எடுக்க முடியாதுன்னு பார்க்குறோம். தொடர்ந்து நாங்கள் வீடியோ நிறைய போடுறோம், பாருங்கள், நிறைய ஆதரவு கொடுங்க. நீங்கள் வேணால் நாங்கள் வந்து கமெண்ட் மூலமாக கேளுங்க, நாங்கள் எப்படி $100 ரீச் பண்ண சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் இல்லைங்க. சரிங்க, நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் பார்த்து எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வந்து சேனல் வந்து நம்ம வந்து 2022 தானே ஆரம்பித்தோம். நாங்கள் வந்து 2022 ஆரம்பித்தோம். நீ சொல்லுங்க, அதுக்கப்புறம் உன்னை விடாது நானே பேசுகிறேன் சொல்லுவாங்க. பேசுங்க. இல்லை, எனக்கு பேசுறதை தான் ரொம்ப பிடிக்கும். பேசுறது தான் இவங்க பட்டிமன்றத்துலேயே பேசுவாங்க, அந்த அளவுக்கு பேசின்னு இருப்பாங்க. பட்டிமன்றம் பேசலாம் ஆசை தாங்க, எனக்கு கை கொஞ்சம் உதிரும். அதனால வந்து பட்டிமன்றத்தெல்லாம் பேசுற இது எனக்கு அந்த அளவுக்கு திறமெல்லாம் இல்லை. இவருக்கு சாலமன் பாப்பையா இருக்கு சொல்ல, அந்த ராஜா சார் வருவார், அவரு பேச்சு கேட்டவே கை தட்டி சிரிப்பாங்க. ஐயோ நானும் எதிர்க்கு போய் பேசணும், அவர் எதிர்க்கோ நினைப்பாங்க. ஆனா வந்து ஆசை இருக்கு, ஆனா வந்து பேசுறதுக்கு மைக் வச்சு பேசணும் இல்லையான்னு தெரியல, ஒரு பயம் இருக்கிற மைக் பிடிச்சின்னு பேசணும், பேச மாட்டேன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் இப்போ நம்ம நல்லா வளர்ந்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா நம்ம நிறைய திறமை வளர்த்துக்கணும். வாயில அப்பப்போ சரியா பேச்சு வராது, அதெல்லாம் வளர்த்துக்கணும். இப்போ வந்து நம்ம பேட்டி எடுக்க வந்தாங்கன்னா வீடு வந்து எப்பவுமே கிளீனா வச்சுக்கலாம் சொல்லிட்டு சண்டை போடுவாங்க. ஐயோ என்னை பேட்டி எடுக்க வந்துடுவாங்க, இந்த ஆசை கனவெல்லாம் வேணாமா அப்படின்னா சரிப்பா இவர் என்ன இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி இல்ல. ஆனா இன்டர்வியூ எடுக்க சப்போஸ் என்னைக்குன்னா ஒண்ணுங்க, எங்களுக்கு வந்து பெரும் மகிழ்ச்சினாக்கா, நான் ஏதோ பிஸ்கெட் வியாபாரம் தான் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்குதுங்கல்ல, யூடியூபர் அங்கிள் வந்துட்டார், சரவணன் சேனலுக்கு இல்லை அதில் யூடியூபர் அங்கிள் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு காமெடிலாம் போகிறாங்க. காமெடிலாம் பார்க்கணும் முதல்ல வந்து கோலம் வீடியோ முதல்ல காமெடி ஏற்றம் சரியாக போகல, பழைய ஃபோன் ஒன்று இருந்துச்சு ஓப்போன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனில் வந்து கிளியரன்ஸ்லாம் அவ்வளோ வராது. எங்களுக்கும் அவ்வளோ தெரியாது. சரி நாங்கள் ஏதோ பண்ணுவோம், ஃபோட்டோ பிடிப்போம், இது பண்ணுவோம், ரீல்ஸ் பண்ணுவோம், இது பண்ணுவோம், ஒரு பேசுறதுக்கு இது பண்ணுறது கூட வராது, அது மாதிரி விட்டுருந்தோம். அவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபோன் வந்து சாம்சங் ஃபோன் வந்து ஒரு 16,000 ரூபா கொடுத்து புதுசாக எடுத்து கொடுங்க, கிளியரன்ஸ் வரணும், நான் பண்ணணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 16,000 ரூபா கொடுத்து இந்த முதல் இந்த ஃபோன் எடுத்துங்க. இந்த ஃபோன் எடுத்து கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைபு எல்லாமே நல்லா ரீச் ஆச்சு. இந்த ஃபோன் எடுத்து வந்தேன், கிளீனன்ஸ் நல்லா வருது. ஜன்னலுக்கு ஆச்சு நல்லா வராதுங்க எங்களுக்கு. இங்கே இந்த பக்கம் தாங்க நல்லா இருக்கும் எப்பவுமே வீடியோ. அதனால தாங்க எப்பவுமே இந்த கதுவாண்டியே வீடியோ எடுக்கிறோம். மேக்ஸிமம் இங்கே மட்டும் தான் கொஞ்சம் நல்லா கிளீனஸாக இருக்கும். அந்த பக்கம் எடுத்தோம்னா ஜன்னலுக்கு வந்து வெளிச்சம் போக்குவரத்து அதிகமாக இருக்குது, மூஞ்சி கிளீனஸாக தெரியலிங்க. அது இல்லாத இன்னொரு விஷயம், நாங்கள் ஜெயிச்சதுக்கு மெயின் பாயிண்ட் வந்து எங்கள் பொண்ணும் எங்கள் பையனும் தாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறோம், அப்லோட் பண்ணுறோம், அது மட்டும் எங்கள் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து அந்த மானிட்டேஷன் வந்து 3000 வாட்ச் ஹவர்ஸ் பிடி சொல்லி அப்ளை பண்ணார் எங்கள் பையன். அது அந்த சூப்பர் தேங்க்ஸ் இல்லைங்க, சூப்பர் தேங்க்ஸ் எங்களுக்கு வந்தது. ஆனால் எங்களுக்கு யாரும் சூப்பர் தேங்க்ஸ்லாம் காசுல எதுவும் யாரும் அனுப்பலைங்க. அதுக்கு அப்ளை பண்ணார் எங்கள் பையன் தான். அதுக்கப்புறம் மானிட்டேஷனுக்கு என்னென்னவோ அப்ளை பண்ணுறது மெயில் அது இதுன்னு ரொம்ப நேரம் பேங்க்குக்கு பார்த்து ஒரு பின் நம்பர் கொடுத்தாங்க பாருங்க, கூகுள் ஆட்சென்ட் என்ன பேரு கூகுள் ஆட்ஸ்லேருந்து ஒரு லெட்டர் வந்ததுங்க. அந்த லெட்டரு மறுபடியும் ஃபோனில் போகணும்னு சொல்லிட்டு எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாகி போச்சு. ஐயோ ரொம்ப நம்மளுக்கு காசு வரது ரொம்ப கஷ்டம் தான் பழகுதே, காசு வருமா வராதான்னு தெரியல, இவ்வளோ கேட்குறாங்களே இவ்வளோ கொடுக்குறமே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கரெக்டாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இவருக்கு வேர்த்து போதுங்க. இவருக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு அப்பப்போ ஈரமான உடம்புங்க. நாங்கள் வீடியோ எடுக்கிறதுனால ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறோமா, அதனால இவர் ஈர உடம்புன்றதுனால ரொம்ப இப்போ ரொம்ப தண்ணி ஓய்வுது. எனக்கு கைமே தான் ஓய்வோம். இருந்தாலும் எங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அடுத்த நாளைக்கு ஒரு வீடியோ போடுறாங்க, நாங்கள் எப்படிலாம் வீடியோ எடுத்தோம் சொல்லிட்டு எடிட்டிங் பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு சின்ன சொல்லி தராங்க. என்ன டவுட் இருந்தால் கேளுங்க. ஆனால் வந்து எடிட்டிங் பண்ணுறது கூட இவங்க ஓரளவு நல்லா பண்ணுவாங்க, எனக்கு அது பண்ண தெரியாது. இவங்க பரவாயில்ல, அப்பப்போ வந்து செந்தில் வாய்ஸ், கவர்மெண்ட் சார் வாய்ஸ் அது மாதிரி சொல்லி சென்டர் இது பண்ணி ஓரளவுக்கு இப்போ டெவலப் பண்ணிட்டு வராங்க. எங்கள் சேனல் வந்து பிடிச்சிருந்தா எல்லோரும் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஆமாங்க. Bye. ஆனா என்னுடைய சப்போர்ட்டுக்கு வந்து நாங்க இந்த அளவுக்கு வளர்ந்தோம்னா மெயினா ஒருத்தருக்கு விட்டு கொடுக்குற தன்மை, அதுல எனக்கு நிறைய சப்போர்ட் எங்க வீட்டுக்காரு. இப்ப நான் வந்து 10வது தான் படிச்சேங்க, அது மேல படிக்கல. வருமானம் எதுவும் கிடையாது. ஆனா நம்ம நேர்மையான முறையில கை உழைச்சா கஞ்சின்ற அது மாதிரி தான் பேசுவேன். நேர்மையான முறையில சம்பாதிச்சு சாப்பிடணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எங்க 2 குழந்தைங்க ஆயிட்ட பிறகு என்னங்க, நான் வந்து டைலர் கிளாஸுக்கு போக போறேன், துணி தைக்க போறேன், என்னுடைய ப்ளவுஸு தைச்சு நான் போட்டுக்கணும்னு சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்து சரி போமான்னு சொல்லிட்டு அமிச்சாருங்க. அது மாதிரி ஒயர் பை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டு அமிச்சாரு. ஆரி ஒர்க் போடணும் ஆனால் ஆரி ஒர்க் ஃபுல்லாக போட தெரியல, அதுக்கும் அமிச்சாரு. முடிஞ்ச அளவுக்கு எங்கள் வீடு இப்போ கூட ஒரு வாட்டி நான் கேட்டேன், ஏங்க நான் வந்து 12வது படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டுக்காரு படித்ததான் படிமா சொன்னார். நான் தான் எனக்கு இப்போ படிப்பு ஏறாது அப்படி சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுமாதிரி நிறைய சப்போர்ட் நிறைய பண்ணுறாருங்க. நிறைய சுதந்திரம் கொடுக்குறாரு, சப்போர்ட் கொடுக்குறாரு. ஆனால் வந்து கண்டிஷனாக இருப்பார், கரெக்டாக இருப்பார். வீட்டுக்காரர் வந்து கரெக்டாக இருந்தால் அவருக்கு எப்பவுமே கரெக்டாக இருக்கணும். யாருமே போய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது சொல்றது நானு. ஆமாம் மாற்றி சொல்லிட்டேன். இல்லை பொய் எப்படி தெரியுமா, அந்த எந்த நாடகத்தில் என்ன நடத்துலீங்க இப்போ நாடகம் நையாண்டியா விஜய் டிவியில் ஒரு 8:30 மணிக்கு ஒரு நாடகம் போடுறாங்க பாருங்க, சாமி பேர் தாங்க நயனாரா ஏதோ அந்த படத்துல அந்த ஹீரோ வந்து அவங்க ஒய்ஃபு கிட்ட மாற்றி சொல்லுவாரு பாருங்க. அதே மாதிரி சொல்லி மாட்டிப்பாரு. நிறைய வாட்டி எங்க வீட்டை கண்டுபிடிச்சி சண்டை போட்டுக்கிறேங்க. ஆனா உண்மையாக பெரிய கோயிலே சொல்ல மாட்டாரு. இது மாதிரி இப்போ டீ வந்து நிறைய குடிக்கூடாது, இவரா அப்புறம் டீயை குடிக்கலமான்னு சொல்லி விட்றாரு எங்கிட்டது. எங்க டீ ரொம்ப பெத்த உடம்பு 2 தான் குடிக்கணும், 3 தான் குடிக்கணும்னா டீ தான் நிறைய குடிப்பாருங்க. வேற எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாதுங்க. எனக்கு கிடைச்சி நல்ல வீட்டுக்காரங்க. உண்மையிலேயே போய் சொல்லக்கூடாது. இவர் கால் அடிபட்டு 2-3 வருஷம் நடந்து இருந்தாருங்க. அப்போ கூட கஷ்டப்பட்டு தெருவாக வியாபாரம் பண்ணி கூட எங்களையும் எங்கள் பசங்க நல்லா பார்த்துக்கிறாரு. இது கை கால் நல்லா இருக்கிற ஆம்பளைங்க கூட எங்கேயும் வீட்லேயும் கூட சோம்பேறியாக இருக்கிறாங்க, குடிக்கிறாங்க, மனைவி அடிக்கிறாங்க, நான் கேள்விப்பட்டுக்கிறேன். இதுக்கெல்லாம் சும்மா கூட நான் அடிக்கத்தோ துன்புறுத்தோ ஒரு மட்டமாக வாடி போடின்னு பேசத்தோ அதுமாரி மேக்சிமம் வந்து அதுமாரிலாம் கூட பேச மாட்டார். அது ரொம்ப ஏன் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப குச்சிக்குதுங்க. இதாங்க வேணும் ஒரு பெண்ணுக்கு, மனம் போல மாங்கல்யாமே சொல்கிறாங்களே. நான் நல்ல பொண்ணாக இருக்கிறதுனால தான் நல்ல கணவன் கச்சிக்கிறாங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.